வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் அனைவருக்கும் தையல் மிஷின் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே பாருங்கள் நண்பர்களே. தையல் மிஷன் ஓகேங்களா, குறிப்பாக பார்த்திங்கன்னா சமூக நலத்துறையின் வாயிலாக 40 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய விதவை, அப்புறமா கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி ஏழை பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய சான்றுகள் என்னென்னா வருமான சான்று நகல் ஓகேங்களா. அதாவது குறிப்பாக நீங்கள் வருஷம் ஃபுல்லாக 72,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கக்கூடாது, 72,000 ரூபாய் ஓகேங்களா. அப்புறமா தாசில்தார்கிட்ட இருந்து நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பிறந்த தேதிக்கான வயது, அப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கான ஜெராக்ஸ் ஓகேங்களா. இல்லைனா பார்த்திங்கன்னா கல்வி சான்று நீங்கள் படிச்சிருக்கிறதுக்கானது ஜெராக்ஸு. அடுத்தது உங்களுடைய வயது 20 வயதிலிருந்து 40 வயசாக மட்டும்தான் இருக்கணும். 24 23 தான் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க. ஸோ அதனால் அது குறிப்பிடணும். அடுத்தது விதவையாளியின் அதற்கான சான்று தாசில்தாரிடமிருந்து பெறப்பட வேண்டும். அடுத்தது சாதி சான்றிதழ் நகல், அதே அவர்கிட்ட வாங்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கணவனார் ஓகேங்களா, ஹஸ்பண்ட்ஸால் யாருன்னா இப்போ எப்படி சொல்கிறதுனா ஹஸ்பண்ட் சொத்து இல்லைன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறது, குழந்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு தனியாக விட்டுறது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கணவரால் கைவிடப்பட்டவரின் அதற்கான சான்று நகலிலும் பெற வேண்டும். அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுடைய சான்று நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தையல் தெரியும் அப்படின்னா அதுக்குமே பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் கரெக்டாக ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இல்லைனா இதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ அப்படின்னா என்ன பண்ணோம், பாஸ்போர்ட் சைஸ் வண்ண புகைப்படம், சும்மா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடாது, கலர் ஃபோட்டோ. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை நகல் ஓகேங்களா, அதாவது நம்முடைய ஸ்மார்ட் கார்டோ இல்லை ரேஷன் கார்டுடைய ஜெராக்ஸ், அப்புறமா ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸ். இது மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகம் சென்று நம்ம நீங்கள் என்ன பண்ணலாம், தமிழகத்தில் தையல் மிஷின் வாங்கிறதுக்கான A to Z எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதில் எந்த விதமான தகுதி இருக்குதுன்னு சொல்லியாச்சு, யார் யாரெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு ஓகேங்களா. ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது போல் ஏகப்பட்ட விதமான காணொளிகள் இருக்கிறது, தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.